இந்த சுமதியை திருப்படுத்த என்னால முடியாது. அவ பார்வையே சரியில்லை. அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஜீசஸ் சேவ் மீ. May I come in, sir? Yes, come in. என்ன சுமதி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ல ஆபீஸ்க்கு வராதேன்னு? என்ன பண்றது சார், நீங்க என்ன இந்த வேலையில டெம்பரவரியா தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. பர்மனன்ட் பண்ணுவீங்கன்னு தான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன். உன் ஜாப பர்மனன்ட் பண்றதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் என்ன லிங்க்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்போ லிங்க் ஏற்பட்டிருக்குமே. அது சரி, கையில எதுக்காக சார்ஜர் வச்சிருக்க? இதுவா, இதை என் பிளக்ல வச்சா சார்ஜ் ஆகல சார், அதுக்காகத்தான். அதுக்காகதான் இது உங்க பிளக்ல வச்சு சார்ஜ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்ன செய்ற? அம்மா, எல்லா ரூமும் சுத்தப்படுத்திட்டேனுங்க. ஐயாவோட ரூம் சுத்தம் பண்ணியா? பெட்ஷீட் மாத்தலனா கோவப்படுவாரு. போட்ட வச்சுட்டு கசங்கத்தானே மாத்துறதுக்கு நான் எப்படி போட்டா அப்படியே இருக்குது. போதும், வாய மூடு, உன் வேலையை பாருப்பா. நில்ல சுமதி, ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணும் இல்ல, 4 கல்யாணம் 5 செட்டை போட சுகம் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. உன்னை விரும்புறேன், எனக்கு எந்த துணையும் இல்ல. உன் துணையை விரும்புறேன், என் கூட இருந்துறேன், உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? உன்னை செருப்பால அடிக்கிறேன்ற. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உன் எதிர்த்துல என்னைக்காவது ஒரு நாள் வாழ போற ஹீரோ நான் தான். அம்மா, இப்படி உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்க எதுக்குங்கம்மா? நாம 2 பேர் தானே இந்த ரூம்ல இருக்கோம். என் ஆசையை நிறைவேத்துங்க, உங்களை அப்சரஸ் மாதிரி அழகி ஆக்கிடுறேன். சரி, உன் வேலையை செஞ்சு காட்டு. சீக்கிரமா வர சொல்லி கூட வரலையே. ஹலோ ஜூலி. எங்க நேத்து நம்ம 2 பேருக்கும் முக்கியமான நாளுங்கிற விஷயத்த மறந்துட்டீங்களா? ஆனா நான் மறக்கலைங்க. ராத்திரி பூரா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ அம் சாரி ஜூலி, ராத்திரி எல்லாம் லோடிங் அன்லோடிங் ஓவரா இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. லோடிங் அன்லோடிங்ல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு தான் வர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல. சரி சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள தூங்கிட்டாரே. எங்க காஃபி? அங்க வச்சிரு. சரி, அப்புறமா எந்திரிச்சு குடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க போர்ஷன் காலியா இருக்குன்னு. ஓ சாரி, உங்க பக்கத்து போர்ஷன் காலியா இருக்குன்னு, சாவி கூட உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னதால இங்க வந்தேன். பை தி பை, என் பேர் மோகனகிருஷ்ணன். எல்லாரும் என்ன செல்லமா மோகனான்னு கூப்பிடுவாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணது கூட நான் தாங்க. நீங்க போங்க, நான் சாவி எடுத்துட்டு வரேன். சரிங்க. இன்னும் எந்திரிக்கலையே. காஃபி கூட ஆறி போச்சு. ஏங்கம்மா, காபி ஆறி போச்சுங்களா? எதத்தான் சூடா வாங்கினாரு உங்க முதலாளி? சுட சுட இருக்கிறப்பவே ருசி பார்க்கணும், அப்பதான் சுகமா இருக்கும். போதும், வாயை மூடிட்டு வேலையை பாரு. இன்னும் வரலையே. வருவாங்க இருடி. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வீட்டை பார்க்கலாம். பரவாயில்லைங்க, இவதான் என் ஒய்ஃப் ராதா.
வணக்கம்ங்க. உங்க பேரு என்னங்க? ஜூலி. ஜூலியா? விசித்திரமா இருக்குங்க உங்க பேரு. எங்க ஊர்ல ரெட்டியார் விட்டு குட்டி நாய் பேரு கூட ஜூலி தானுங்க. நல்லா முத்தம் கொடுக்குங்க. என்னடி பேசுற? சாரிங்க, இவ சுத்த பட்டிக்காட்டு பொண்ணு, எப்படி பேசணும்னே தெரியாது. பரவாயில்லைங்க. ஜூலி அக்கா, வீடு வெளியில பிரமாதமா இருக்குதுங்க. உள்ள கூட அப்படியே இருக்குங்களா? வாங்க பாக்கலாம். பாக்கலாங்க. வாங்க வாங்க. இது ஹால், அது கிச்சன், டைனிங் ஹால், சிட் அவுட். அம்மாடி அம்மாடியோ, எவ்வளவு பெரிய ஹாலு. இந்த ஹால்ல ஓடி பிடிச்சு கூட விளையாடலாம் போல இருக்கு. ஓடி பிடிச்ச என்னடி, தூக்கி பிடிச்சு கூட விளையாடலாம். உங்களுக்கு அந்த ஆட்டம் கூட தெரியுமா? ஓ தெரியுமே. அப்படின்னா நீங்க குனிங்க, நான் தூக்குறேன். அது நல்லா இருக்காது, நீ கூட நான் தூக்குறேன். தூக்குங்க. நிறுத்துங்க உங்க விளையாட்ட. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க. சரிங்க, வா. ஐயோ, எவ்வளவு பெரிய சாப்பாட்டு பலகை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா மாமா, முருங்கக்காய் சாம்பாரை கொண்டு வந்து இங்க வச்சா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா உன் பின்னாடி வந்து எப்படி கைய போட்டு அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி, குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம். அப்ப நான் ஏச பாட்டு பாடுவேன் மாமா. எப்படி? உப்பு சொல்லுவாரு, ஊற வச்சு சொல்லி போட்டி விட தோணுது உனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில. சூப்பர். போதும் நிறுத்துங்க. நான் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களா? அது மாமோய். எதுடி? படிக்க. அதானே. என்னது? பெட்ரூம்ங்க. ஓ அதுவா? அதுதான் காட்டுங்க. வாங்க காட்டுறேன். அதுக்கு எதுக்கடி வைக்கப்படுற? போ. ஆமா மாமா மாமா, இவ்வளவு நல்லா இருக்குது இந்த ரூமு. அழகா இருக்கு இந்த கட்டிலு. மாமோய், இந்த கட்டிலு பூ மாதிரி இருக்குதுங்க. என்ன உன் உடம்பு விடவா? போங்க மாமா, வெக்கமா இருக்கு. ஐயோ, என்ன வெட்கம். இனி பொறுக்க முடியாது, என்னால தாங்க முடியாது. என்னங்க, கொஞ்சம் இருங்க. சாரி. அது சரி, இந்த வீடு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்குதுங்க. மேடம், இந்த போர்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நாளைக்கே கூடி வந்துறோம். வா. வா. வாடி. ஹலோ, நான் ஜூலி பேசுறேன். நான் தாம்மா உன் பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் பேசுறேன். வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு குடி வராங்களா? சரிம்மா, உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? நல்ல ஜோடின்னு. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்த சாவியை கொடுத்துரு. சரி. மேடம், சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க வீட்டு சாவி. தேங்க்ஸுங்க. மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னு ஒரு விஷயம். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஜொலிக்கிற முத்து மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. பாருங்க. மாமோ, இங்க வாங்க மாமோய். வரேன்டி. பாருங்க மாமா, இந்த ஓட்டோட அடிக்கலன்னா எட்லிங்க மாமா. ஓ அதுவா? டூல் போட்டு ஏறி நின்னாடி. ஜோலி மேல ஏறி நின்னாச்சா நல்லா இருக்காதுங்க மாமா. நீங்க தூக்கி பிடிங்க, நான் அடிக்கிறேன். நீங்க தூக்கி பிடிங்க மாமா. நல்லா பிடிங்க. விட்டுறாதீங்க. நல்லா அடி. இங்க எட்ல மாமா, இங்க அமுக்குறீங்களே மாமா. வேற எங்க அமுக்குறது? இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இன்னும் எவ்வளவு மேல தூக்க சொல்ற? இன்னும் கொஞ்சம் மேல. மாமோய், நான் பாத்ரூம்ல டவல மறந்துட்டேன், எடுத்துட்டு வாங்க மாமா. சரி, எடுத்துட்டு வாங்கண்ணா. வரேன்டி. மாமா சீக்கிரம் வாங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. சீக்கிரமா வாங்க மாமா. இந்த வாங்க. ஏய் ஏய் ஏய், விடுறி. எனக்கு மூடு வந்துட்டே அப்புறம். ஏய்.
அந்த பக்கத்து வீட்டுல என்னங்க சத்தம்? சத்தம் இல்லடி முத்தம். அந்த வீட்ல இப்பதான் ஒரு புது ஜோடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல கூட என்னையே வேலைக்கு வச்சுக்க சொல்லுங்கம்மா. பாரு சுந்தரி, இப்பதானே வந்திருக்காங்க. உன்னை பத்தி எப்படி சொல்றது? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே சொல்றேன். வா வேலையை பார்க்கலாம். ஜூலி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ, யார் நீங்க? ஹலோ மேடம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்க மோகனகிருஷ்ணனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சரிங்க, ஒரு நிமிஷம். மோகனகிருஷ்ண சார், உங்களுக்கு போன். இதோ வந்துட்டேன் மேடம். மோகனகிருஷ்ண சார், போன் வந்திருக்கு. சும்மா இருடா, போன் வந்திருக்குல்ல. சீக்கிரம் பேசிட்டு வந்துடுமாமா. சரி வரேன். ஹலோ மோகனகிருஷ்ண சார், உங்களுக்கு போன் வந்திருக்குங்க. இதோ வந்துட்டேன் மேடம். ஹலோ ஹலோ, மோகனகிருஷ்ணா ஸ்பீக்கிங். உன் மாமன் பேசுறேன். நான் தான் உன் ஆபீசர் சங்கர் நாராயணன். வணக்கம் சார். என்ன விஷயம் சார்? உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? காஷ்மீர்ல பாகிஸ்தான் டெரரிஸ்டுங்க, ஹைதராபாத்ல காஷ்மீர் டெரரிஸ்டுங்க, தமிழ்நாட்டுல எல்டிடி டெரரிஸ்டுங்க, கர்நாடகத்துல வீரப்பன் டெரரிஸ்டுங்க, டெல்லியில பஞ்சாப் டெரரிஸ்டுங்க. நாடு பூரா டெரரிஸ்டுங்க அராஜகம்னா நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னம்மா பண்ற? தீவிரவாதிகளை நினைச்சு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ உடனே வந்து தொலை. சார் வரேன் சார். இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருக்க சார். சரிங்க. ஆமா, இந்த டெரரிஸ்டுங்க அராஜகத்துக்கும் நான் ஆபீஸ் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னவோ சாகுறேன் இந்த ஆளோட. வரேங்க. ஓகே, தேங்க்ஸுங்க. விடுதி விடுடி, என்ன ஆபீஸ் போக விடு. அந்த சிடுமுஜ் ஆபீஸ் டெரரிஸ்டா மாறிடுவான். மாமா, உங்களை விட்டு பிரிய முடியல. இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தோம். வேணாம், இப்ப வேணாண்டி. அப்புறம் ராத்திரி எப்படி மாமா? எனக்கு இப்பவே வேணும். ஐயோ, என்னது எனக்கு மூடு வர வைக்கிற? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஆரம்பிக்கலாது. விட மாட்டேன். மோகனகிருஷ்ண சார், உங்களுக்கு வந்துட்டேங்க.